தெனாலிராமன் கதைகள் 280. நீதி வெல்லும். விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்தில் மல்லப்பன் என்ற ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான். அவன் தன் குடும்பத்தை காப்பாற்ற மிகவும் சிரமப்பட்டு வந்தான். அவனிடம் இருந்த ஒரே சொத்து ஒரு சிறிய மாந்தோப்பு மட்டுமே. ஒருமுறை அந்த ஊரின் பெரும் செல்வந்தரான ரங்கநாதன் என்பவர் மல்லப்பனின் மாந்தோப்பை தனக்கு குறைந்த விலைக்கு விற்றுவிடும்படி மிரட்டினார். மல்லப்பன் அதற்கு சம்மதிக்காததால் ரங்கநாதன் ஒரு சூழ்ச்சி செய்தார். மல்லப்பனின் தோட்டம் தனக்கு சொந்தமானது என்றும் அதற்கான பத்திரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறி ரங்கநாதன் அரசவையில் வழக்கு தொடர்ந்தார். செல்வாக்கு மிக்க ரங்கநாதனுக்கு ஆதரவாக சில பொய் சாட்சிகளும் நீதிமன்றத்தில் சாட்சியமளித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மல்லப்பன் செய்வதறியாது திகைத்து நீதி வேண்டி தெனாலிராமனை சரணடைந்தான். மல்லப்பனின் கவலையை கேட்ட தெனாலிராமன் அவனுக்கு உதவுவதாக உறுதியளித்தான். மறுநாள் அரசவையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தெனாலிராமன் அரசரிடம், மன்னா, இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை அறிய ஒரு எளிய வழி உள்ளது. இருவரிடமும் இந்த தோட்டத்தில் உள்ள மரங்களின் எண்ணிக்கை, கடந்த ஆண்டு கிடைத்த வருமானம் மற்றும் தோட்டத்தில் உள்ள கிணற்றின் ஆழம் ஆகியவற்றை தனித்தனியாக கேளுங்கள். யார் உண்மையான உரிமையாளரோ அவரே சரியான பதிலை சொல்வார் என்றான். மன்னரும் அதற்கு சம்மதித்து இருவரையும் தனித்தனியாக அழைத்து வினாக்களை எழுப்பினார். தினமும் தோட்டத்தில் உழைத்த மல்லப்பன் அனைத்து கேள்விகளுக்கும் துல்லியமாக பதிலளித்தான். ஆனால் பேராசை பிடித்த ரங்கநாதனுக்கோ எதற்கும் சரியாக பதிலளிக்க முடியாமல் திணறி தன் பொய்களை உளறி கொட்டினான். ரங்கநாதனின் சூழ்ச்சி அம்பலமானது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் ரங்கநாதனுக்கு கடுமையான தண்டனை விதித்து மல்லப்பனின் நிலத்தை அவனிடமே ஒப்படைக்க உத்தரவிட்டார். பேராசையையும் பொய் சாட்சிகளையும் வீழ்த்தி தெனாலிராமனின் புத்தி கூர்மையால் ஏழையின் பக்கம் இருந்த நீதி வென்றது. மல்லப்பன் தெனாலிராமனுக்கு தன் நன்றியை தெரிவித்தான். நீதி. பேராசையும் சூழ்ச்சியும் தற்காலிகமாக வென்றாலும் இறுதி வெற்றி என்றும் நேர்மையான நீதிக்கே உரியது. ஆமா மக்களே, நீதிக்கே உரியது. உங்களுக்கு எந்த தலைப்புல தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்புல தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.